தெற்கே நீண்டுள்ள விரிந்த பெரிய கடல் கரையின் ஓரத்தில் அழகனூர் என்று அழைக்கப்படும் சிறிய கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் வாழும் அனைவர்களும் மீனவர்கள். அவர்களின் வாழ்வு கடல், காற்று மற்றும் அலைகளுமே. அவர்கள் தினமும் அதிகாலை கடலுக்குச் செல்வார்கள். அவர்களின் அனைவரும் மனதிலும் இருந்தது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுடைய மனதில் இருந்தது. இந்த கதையின் நாயகர்களாக முருகன், சின்னப்பா, நாதன், பேச்சியம்மாள், முத்தம்மாள் மற்றும் அவர்களுடைய ஊரிலுள்ள மீனவ கிராம மக்கள். அழகனூர் கிராமத்தில் வாழும் மீனவர்களுக்கு முருகன் மிக பிரபலமானவர். அவரின் தந்தை கொடுத்த ஒரு சிறிய தோணி மட்டுமே அவரிடம் இருந்தது. ஆனால் அந்த சிறிய தோணியை பயன்படுத்தி அவர் அதிகளவில் மீனை பிடித்து மக்களுக்கு வழங்குவார். முருகன் தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து கடலுக்குச் செல்வார். அவர் மக்களிடம், கடல் எங்களுக்கு எது கொடுத்தாலும் அதை நான் பகிர்ந்து உங்களுக்கு கொடுப்பேன் என கிராமத்தில் உள்ள மக்களிடம் கூறுவார். அன்றாடம் கடலில் அவர்களுக்கு பெரிய மீன்களே கொடுத்தது. வாளை மீன், கருவாட்டு மீன், சூரை, கொம்பு என அனைத்தும் கொடுத்தது. ஆனால் கிராமத்தில் உள்ள மக்கள் ஏழை. அவர்களுக்கு அதிக பணம் இருக்காது. அதை அறிந்திருந்த முருகன் எப்பொழுதும் மீனை குறைந்த விலைக்கே விற்று கொடுத்தான். ஒரு நாள் சின்னப்பன் முருகனிடம் கேட்டான். சின்னப்பன், அண்ணா, நீங்கள் ஏன் பெரிய மீனை பிடித்து இவ்வளவு குறைந்த விலைக்கு கொடுக்கிறீர்கள்? உங்களுக்கு இதன் மூலம் லாபம் வருமா என கேட்டான். அதற்கு முருகன் சிரித்தான். சின்னப்பனை பார்த்து கூறினான், அதிக விலைக்கு விற்பவன் ஒருவரை தான் சம்பாதிப்பான். குறைந்த விலைக்கு விற்பவன் 1000 பேரை சம்பாதிப்பான். அதுதான் உண்மையான லாபம் என கூறினான். அவர்களுக்கு லாபம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் குறைந்த விலைக்கு விற்பதின் மூலம் அவர்களுடைய நம்பிக்கை, நல்ல பெயர், ஒற்றுமை மற்றும் அதிக விற்பனை இவற்றிலிருந்து பெரிய லாபம் வந்தது. சின்ன விலைக்கு விற்பதால் மக்களின் கூட்டம் அதிகளவு வந்தது. ஒவ்வொரு நாளும் விற்பனை 3 மடங்கு விற்பனையானது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து முன்னேற்றம் அடைந்தனர். மழைக்காலம் வந்தது. அலைகள் கொஞ்சம் கடினமாக அமைந்தாலும் அவர்கள் தைரியத்துடன் கடலுக்கு சென்றனர். ஆனாலும் கடல் அவருக்கு அசாதாரணமான பரிசை கொடுத்தது. முருகன் உரக்க கத்தினான், சின்னப்பா, பார், நம்மளுடைய வலையில் ஆயிரக்கணக்கான வாளை மீன்கள். இதுவரை யார் வலையிலுமேயே கிடைக்காத மீன் பார் என கூறினான். இந்த அளவு மீனை அவர்கள் வைத்து கொள்ளவில்லை. அதனை அனைத்தும் மிக குறைந்த விலைக்கு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கினர். கிராமத்தில் உள்ள மற்ற மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். அதன் நம்பிக்கையும் கருணையும் கிராமத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதன் மூலம் புதிய வீடுகள் கட்டப்பட்டது, குழந்தைகளுக்கு பள்ளி கட்டப்பட்டது, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது, கிராமத்தில் பெரிய மீன் சந்தை அமைக்கப்பட்டது மற்றும் எல்லோரும் முன்னேறினார்கள். குறைந்த அளவில் கடன் பிரச்சனையை தீர்த்தனர். முருகன் சொன்ன ஒரு வார்த்தை கிராமத்தின் அடித்தளமானது. நல்லது செய்தால் கடல்தான் நமக்கு பரிசு கொடுக்கும். மீனவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கினர். திட்டத்தின் பெயர் அன்பின் அலைகள். இந்த திட்டத்தில் தினமும் 10 குடும்பங்களுக்கு இலவசமாக மீன் வழங்குதல், நோயாளிகளுக்கு மருந்து வழங்குதல், தினசரி கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு உணவு வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு என இந்த திட்டத்தில் கிராமத்தின் முழுவதும் உள்ள அனைவரும் பயனடைந்தனர். ஒரு நாள் கடலில் எச்சரிக்கை வந்தது. அலைகள் மிக அதிகமாக இருக்கிறது, புயல் வரும் என அறிவிப்பு. கிராமம் முழுவதும் பயந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த புயலை விட மீனவர்களின் மனதில் உள்ள தைரியம் பெரியது. முருகன் அனைவரையும் அமைதிப்படுத்தினான். நாம் நல்லது செய்திருக்கிறோம். அழகனூர் கிராமத்துக்கு கடல் தீங்கு செய்யாது. புயல் வந்தாலும்
ஆனாலும் கிராமத்தில் எந்த வீடும் சேதமடையாது. கடல் அவர்களுக்கு தாய் போல காத்து கொள்ளும் என கூறினான். கிராமத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்தது. முருகன் மற்றும் மீனவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னுதாரணமாக கிராமத்திற்கு மாறின. அவர்கள் கூறுவது ஒரு உண்மை. நலமாய் நினைத்தால் நன்மை ஏற்படும். கடல் கொடுத்த அன்பு அலைகளாக நமக்கே திரும்பி வரும். அலகனூர் இன்று ஒரு சிறிய கிராமம். ஒற்றுமை, அன்பு, தியாகம், நம்பிக்கை இவை அனைத்தும் நிறைந்த இடம். இது வேறு மீனவர்களின் கதை அல்ல. உண்மை செய்தவர்களுக்கு உலகம் உதவும் என்பதை நிரூபித்த உணர்ச்சி பூர்வமான கதை.